அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நிறைந்த நாளையே நேரங்களுக்கு ஆசீர்வதித்து உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. சகல தடைகளையும் கர்த்தர் நீக்கப்படும். நாங்கள் இன்றைக்கு வாசிக்கிற வேத பகுதியில் எல்லாவற்றிலும் தேவன் அசைவாடும், தேவனுடைய மகிமை காணப்படட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வேத வாசிக்க வேண்டும் என்ற உணர்வை என் தேவனப்பா, எங்கள் இயேசப்பா, நீங்கள் தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த வேத வாசிப்பினுடைய பலன் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி உபாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகலும் சொப்பனக்காரனானாலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதங்களையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசியாகலும் அந்த சொப்பனக்காரனாகலும் சொல்லுகிறவனவர்களை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பின்பற்றி கொள்வீர்களாக. அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விலகும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டு வருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான். இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக. உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகலும் உன் குமாரனாகலும் உன் குமாரத்தியாகலும் உன் மார்பில் உள்ள உன் மனைவியாகலும் உன் பிராணனைப் போல் இருக்கிற உன் சிநேகிதனாலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறு தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உன்னை சுற்றிலும் உனக்கு சம்பத்திலாகலும் உனக்கு தூரத்திலாகலும் தேசத்திலும் ஒரு மனை தொடங்கி மறுமணம் உள்ள எவ்விடத்திலாகலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களிலும் நீ உன் பிதாக்களில் மரியாதை அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி இரகசியமாக உன்னை ஏவிவிட்டால், நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடாமலும் உன் கண் அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும் அவனை தப்ப விடாமலும் அவனை ஒழித்து வைக்காமலும் அவனை கொலை செய்து போடப்பட வேண்டும். அவனை கொலை செய்தவர்களுக்கு முதல் உன் கையும் பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன் மேல் இருக்க கடவுது. அடிமைத்தனத்தை விடாகி எகிப்தின் தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை விட்டு விலகும்படி அவன் உன்னை ஏவினபடினால் அவன் சாகும்படி அவன் மேல் கல்லறிய கடவாய். சிறுவேல் யாவரும் அதை கேட்டு பயந்து இனி உன் நடுவே இப்படிப்பட்ட தீமையான காரியத்தை செய்யாதிருப்பார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்கள் ஒன்றில் பேலியாளின் மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் அறியாத வேறு தேவர்களை சேவிக்கப் போவோம் பாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும் பொழுது நீ நன்றாய் விசாரித்து கேட்டு ஆராய்ந்து அப்படிப்பட்ட அருவருப்பான காரியம் உன் நடுவே நடந்து மெய்யும் நிச்சயமா என்று காண்பாயானால், இந்த பட்டணத்தின் குடிகளை பட்டய கருக்கினால் வெட்டி அதையும் அதில் யாவற்றையும் அவன் மிருக ஜீவங்களையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணி அதில் கொள்ளையிடப்பட்டதை எல்லாம் அதன் நடு வீதியிலே கூட்டி உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று அந்த பட்டணத்தையும் அதன் கொள்ளையிடப்பட்ட யாவற்றையும் முழுவதும் அக்னியில் சுட்டரிக்கப்பட கடவுள். அது இனி கட்டப்படாமல் நித்திய மண்மேடுகளாக இருக்க கடவுது. சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனை எல்லாம் கை கொண்டு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அதை சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால், கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திருப்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். அதிகாரம் 14. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகளை செத்தவனுக்காக கீறிக்கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக.
நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தரும் தமக்கு சொந்த ஜனங்களாக இருந்து தெரிந்து கொண்ட அருவருப்பானது ஒன்றையும் புசிக்க வேண்டாம். நீங்கள் புசித்த தகும் மிருகங்களாவன மாடும் செம்மறியாடும் வெள்ளாடும் மானும் வெளிமானும் கலைமானும் மறையாடும் புள்ளிமானும் சாறுமானும் புல்வாயுமே. மிருகங்களில் விரிகுளம் உள்ளதாக இருந்தால் குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதும் சகல மிருகங்களை நீங்கள் புசிக்கலாம். அசை போடுகிறவைகளிலும் விரிகுளம்புள்ளவைகளிலும் நீங்கள் புசிக்கத்தகாவைகள் எவை என்றால் ஒட்டகமும் முசலும் குளிமுசலும். அவைகள் அசை போட்டும் அவைகளுக்கு விரிகுளம்பில்லை, அவைகள் உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக. பன்றி புசிக்கத்தகாதது, அது விரிகுளம்புள்ளதாக இருந்தும் அசை போடாதிருக்கும், அது உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதை. இவைகளின் மாம்சத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக. ஜலத்திருக்கிற எல்லாவற்றையும் சிறகும் செதிலும் உள்ளவைகள் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். சிறகும் செதிலும் இல்லாத யாதொன்றையும் புசிக்கலாகாது, அது உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக. சுத்தமான சகல பட்சிகளை நீங்கள் புசிக்கலாம். நீங்கள் புசிக்கத்தகவைகள் எவை என்றால் கழுகும் கரடானும் கடல் விழிஞ்சியும் பயிரியும் வல்லூரும் சகலவித பருந்தும் சகல வித காகங்களும் தீக்குறியும் கூகையும் செம்பும் சகலவிதமான டேகையும் ஆந்தியும் கோட்டானும் நாரையும் குளக்கடாவும் குருவும் நீர்க்காகமும் கொக்கும் சகலவித ராஜாளியும் புழு கொத்தியும் வௌவாலுமே. பறக்குறல் ஒருவனை யாவும் உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதால் அவைகள் புசிக்கத்தகாதவைகள். புசிக்கத்தகாதவைகள். சுத்தமான பறவைகள் யாவும் நீங்கள் புசிக்கலாம். தானாக இறந்து போனதை ஒன்றையும் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசலில் இருக்கிற பரதேசிக்கும் அதை புசிக்க கொடுக்கலாம், அல்லது அந்நியனுக்கு அதை விற்று போடலாம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள். வெள்ளாட்டுக்குட்டி அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். நீர் உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதையினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம்பாகத்தை பிரித்து தேவனாகிய கர்த்தர் தமது நாம விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் சாணத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரத்திலும் உன் எண்ணெயிலும் தசமபாகத்தை உன் ஆடு மாடுகளின் தலையீட்டுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. நீ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாம விளங்கும்படி தெரிந்து கொண்டு ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாக இருக்கிறதுனால் வழிப்பிரயாணத்தை நீ அதை கொண்டு போகக்கூடாது இருக்குமானால் நீ அதை பணமாக்கி பணம் முடிப்பை உன் கையிலே பிடித்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் வாசலில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. லேவியனுக்கு உன்னுடைய பங்கு சுதந்திரம் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக. 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை பிரித்து உன் வாசலில் வைக்க கடவாய். லேவியனுக்கு உன்னுடைய பங்கு சுதந்திரம் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைந்தவர்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதிகாரம் 15. 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. விடுதலையின் விவரமாவது பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனோ கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கட்டளை பிறன் கையிலாகலும் தன் சகோதரன் கையிலாகலும் தாண்டாமல் விட்டுவிட கடவன். அந்நிய ஜாதியான் கையிலே நீ கடனை தாண்டலாம். உன் சகோதரிடத்தில் உனக்கு வர வேண்டியதை உன் கைவிட்டு விடக்கூடாது. எளியவன் உனக்கு இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனையின்படி நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்விப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னதை ஆசீர்விப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலில் உன் சகோதரனும் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகி உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாகாமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. விடுதலை வருஷமாகி 7ஆம் வருஷம் கிட்டியிருக்கிறது ஒன்று சொல்லி உன் இருதயத்தின் பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறந்து அவன் மேல்
வன்கண் வைக்காதபடிக்கு அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வானானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் பொழுது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தம் உன் தேவனாய் கர்த்தனுடைய எல்லா கிரியைகளையும் நீ கைவிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் நீ ஆசீர்வதிப்பார். தேசத்தில் எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்தில் சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகி உன் சகோதரனுக்கு உன் கையில் தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் சகோதரனாகிய எவரைய புருஷனானாலும் எவரைய ஸ்திரீயாகலும் உனக்கு விலைப்பட்டால் 6 வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டிய 7ஆம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடுவாயாக. அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும் பொழுது அவன் வெறுமையை அனுப்பிவிடாமல் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் கன்னத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பிவிடுவாயாக. எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்ததையும் உன் தேசத்தை அவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதை நினைவு கூற கடவை. ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் அவன் குடும்பத்தையும் நேசிப்பதனால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வானே. ஆகில் நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதவோடு சேர்த்து குத்துவாயாக. பின்பு அவன் என்னென்னைக்கு உனக்கு அடிமை இருக்க கடவன். உன் அடிமை பெண்ணுக்கும் அப்படியே செய்ய கடவாய். அவனை விடுதலையாக்கி அனுப்பிவிடுவது உனக்கு விசனமாக காணப்பட வேண்டும். ரெட்டிப்பான கூலிக்கீடாக 6 வருஷம் உன்னிடத்தில் சேவித்தானே. இப்படி உன் தேவனாய் கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஆடு மாடுகள் தலையிட்டாய் ஆணை எல்லாம் உன் தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்தமாக கூட. உன் ஆட்டின் தலையிட்டு வேலை கொள்ளாமலும் உன் ஆட்டின் தலையிட்டு மயிர்க்க தெரியாமலும் இருப்பாயாக. கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே வருஷந்தோறும் நீ உன் வீட்டாருமாய் உன் தேவனாய் கர்த்தருடைய சந்தில் அப்படிப்பட்டவர்களை புசிக்க கிடைவீர்கள். அதற்கு முடம் குருடு முதலான யாதொரு பழுது இருந்தால் அதை உன் தேவனாய் கர்த்தருக்கு பலிவிட வேண்டாம். அப்படிப்பட்டது நீ உன் வாசல்களிலே கலைமானையும் வெளிமானையும் புசிப்பது போல புசிக்கலாம். நீ தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அதை புசிக்கலாம். அதன் இரத்தத்தை மாத்திரம் சாப்பிடாமல் அதை தண்ணீரை போல தரையிலே ஊற்றிவிட கடவாய். ஆம், வாசிக்க வேண்டிய வேதபதி வாசித்தோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து கிருபை கூட இருக்கட்டும். பலண்டார் காத்து நடத்தும் பரிசுத்தாவுடைய வல்லமையினாலே எங்களை நிரப்பிக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். தேவையான தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தந்து நடத்தும். சகலத்தையும் கண்ணோக்கி பாரும். மக்கே மகிமையும் கனவு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமே. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன். ஆமேன்.